காந்தி ஜெயந்தி அன்று நடக்கும் கிராம சபை கூட்டம் ரத்து செய்யப்பட்டதால் மனுவுடன் வந்த கிராம பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மத்திய அரசின் உத்தரவுப்படி ஆண்டுதோறும் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி கிராமங்கள் தோறும் கிராம சபை கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்று கிராம மக்களின் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணும் வகையிலான முக்கிய கூட்டமாக கிராம சபை கூட்டம் கருதப்படுகிறது. ஆனால் காந்தி ஜெயந்தி தினமான வியாழனன்று தமிழகத்தின் பெரும்பாலான கிராமங்களில் இக்கூட்டம் நடக்கவில்லை. வேலூர் மாவட்டம் பொய்கை, சத்தியமங்கலம் உள்ளிட்ட ஊராட்சிகளிலும் அரக்கோணத்தில் உள்ள ஆத்தூர், புதூர், புதுகேசவபுரம், அசமந்தூர் உள்ளிட்ட 743 ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடக்கவில்லை. ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் பூட்டி கிடந்தன. சொத்து சேர்ப்பு வழக்கில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறையில் இருப்பதால் இக்கூட்டம் தொடர்பாக முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடவில்லை என்ற புகார் எழுந்துள்ளது. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி நாள்ல கிராம சபா கூட்டம் நடத்துறது வழக்கம். அதுக்காக நான் மனு கொடுக்கலான்னு வந்தேன். இங்க வந்தா கிராம சபா கூட்டம் 12ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுட்டு சொல்றாங்க. எதுக்காக தள்ளி வச்சுக்கிறாங்கன்னு கேட்கும்போது ஜெயலலிதாவை சிறையில தள்ளிட்டாங்க, அதனால கிராம சபா கூட்டம் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி அவங்க குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. குற்றம் செஞ்சதுனால சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. இதுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதாவது இந்த கிராம சபா கூட்டத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. ஆனா இந்த அரசாங்கம் அதிகார துஷ்பிரயோகம் செஞ்சு இந்த கிராம சபா கூட்டத்தை தள்ளி வச்சது இந்த காந்தி ஜெயந்தி நாள்ல கிராம மக்களுக்கு, பொதுமக்களுடைய கிராம கோரிக்கைகளை நிறைவேற்றத்துக்கும் பொது பணி திட்டமிறதுக்காகவும் தான் இந்த கிராம சபா கூட்டம் காந்தி ஜெயந்தி நாள்ல நடத்தப்படுது. இத அரசாங்கம் தள்ளி வச்சுக்கிறது வன்மையா கண்டிக்கிறோம். இது தொடர்பான முன்னறிவிப்பு ஏதும் இல்லாததால் வழக்கம் போல் மனுக்களுடன் வந்த கிராம மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர்.